கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புளிய மரம் ஒன்று சாய்ந்து சாலையில் விழுந்திருக்கிறது. நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், இப்போ மரம் சாலையின் நடுவே விழுந்திருக்கிறது, அதை அகற்றக்கூடிய பணி எப்படி இருக்கிறது? விபத்து குறித்த தகவல்கள் என்ன? நிச்சயமாக காயத்ரி, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை சாலையில் சுமார் 100 ஆண்டுகள் பழமையான இந்த மரம் திடீரென விரிசல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அக்கம் பக்கத்தினர் அங்கிருந்த வாகனம் மற்றும் கடைகளை அப்புறப்படுத்தினர். அதுக்கு தொடர்ந்து அரை மணி நேரத்துக்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. திடீரென அந்த மரத்தினுடைய கிளை விழுந்ததின் காரணமாக வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கமாக போக்குவரத்தை மாற்றம் செய்தனர். எதிர்பாராத விதமாக அப்பகுதியில் வந்த பள்ளி வாகனம் ஒன்று அதன் வாகனம் மீது கிளை விழுந்ததின் காரணமாக வாகனத்தில் இருந்த 40 மாணவர்களை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அப்புறப்படுத்தி அங்கிருந்து கீழே இறக்கினர். தொடர்ந்து அரை மணி நேரத்துக்கு மேலாக பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த மரத்தை தீயணைப்பு துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அந்த கிளைகளை அனைத்தையுமே வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த மரத்தினுடைய கிளைகளை அனைத்தையுமே வெட்டி அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இன்னும் 1 மணி நேரத்திற்குள் இப்பகுதியில் இந்த மரத்தை முழுமையாக அப்புறப்படுத்தி போக்குவரத்து சீர் செய்யப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நன்றி தினேஷ், விவரங்களை வழங்கியமைக்காக.